எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி சாட்டர்டே ஆனால் பூரியும் சன்னாவும் தாங்க இருக்கும். ஹாஸ்டலில் படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஹாஸ்டலில் எப்பவுமே ஒரு மெனு இருக்கும். மண்டே ஆனால் இது, டியூஸ்டே ஆனால் இது, அந்த மாதிரி எங்கள் வீட்டில் சாட்டர்டே ஆனால் பூரி சன்னாவும். இதுக்காக ஒரு வாரம் ஃபுல்லாகவே என்ன பூரி செய்ய விட மாட்டாங்க. சிக்கன் குழம்புக்கு பூரி நல்லா இருக்கும்டா செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு கூட விட மாட்டான். அப்போ நீ எனக்கு சாட்டர்டே செஞ்சு தர மாட்டேன், என்னை ஏமாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். என்னோட சின்ன வயசில் பூரி அப்படின்னாலே அது கோதுமை மாவில் பண்ணுற பூரி தான். அதுக்கேற்ற சைட் டிஷ் அப்படின்னாலே உருளைக்கிழங்கு தான். இந்த சென்னாலாம் சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லைங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் பூரி சென்னான்னு மாறிடுச்சு. எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பண்ணுறேன் அப்படின்னால எனக்கு வேணாங்கிறாங்க. ஸோ அதனால சென்னா பண்ணி நம்மளும் சாப்பிட்டு பழகிடுச்சு. என்னமோ இது அவ்வளோவா பிடிக்காது. எப்போவுமே எனக்கு பூரி உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும். சரி, நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்கு பிடிச்ச செஞ்சு கொடுத்தே பழகிடுச்சு. அதனால் பூரியே பண்ணி கொடுத்தாச்சு. எனக்கு ஞாபகம் இருந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பூரி உருளைக்கிழங்கு பண்ணாங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி அப்பா தான் பேக் பண்ணுவாங்க. அவருக்கு பேக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் தான் பேக் பண்ணி கொடுப்பாரு. எப்படி பேக் பண்ணுவார்னா, ஒரு பூரி வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் மசால் வச்சு, ஒரு பூரி வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் மசால் வச்சுருப்பாரு. மத்தியானம் சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பூரியில் உருளைக்கிழங்குலாம் நல்லா ஊறி சாப்பிடவே சூப்பராக இருக்கும். இதே பூரி உருளைக்கிழங்கு தனியாக எடுத்துகிட்டு போனால் தொட்டு சாப்பிட்றது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். பட் இது வந்து வேறு லெவலில் இருக்கும். அப்படி தான் எப்பவுமே பேக் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு பூரி உருளைக்கிழங்குனாலே பிடிக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் அப்போல்லாம் வந்து பூரி கொடுத்து விட்டாங்கன்னா நம்ம எங்கெங்கே சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்படியும் அடித்து பிடிச்சி சாப்பிட்ருவாங்க. லஞ்சு பிரேக் முடியறதுக்குள்ளேயே அது பூரி முடிஞ்சிடும். அது நான் இல்லை, யார் எடுத்துகிட்டு வந்தாலும் பூரி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் லஞ்ச் பிரேக் முடியறதுக்குள்ளேயே அந்த பூரி முடிஞ்சு போயிடும். அப்படி என்னதான் இந்த பூரியில் இருக்குன்னு தெரியல, எல்லாரோட ஃபேவரேட்டாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இந்த பூரி எப்போவுமே புசு புசுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும்ல. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 1 கப்பு கோதுமை எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே கொஞ்சம் சுகர் சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு, ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சி அதை போட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். ரொம்ப நேரத்துக்கு இந்த அப்படியே இருக்கும். ஆனால் எனக்கு இந்த புசு புசு பூரியை விட நல்லா கிறிஸ்பியாக வரும்ல, அந்த பூரி தான் ரொம்ப பிடிக்கும். கடையில் இருக்க பூரி ரொம்ப பிடிக்கும். அது காஞ்சி போய் தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த பூரி பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணீங்கன்றதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.